நாம இன்னைக்கு ஆரியில் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி வீடியோ எண்ட்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்போவும் மாதிரி தான் 3 லேயர்ஸ்க்கு நான் வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வேணும்னா சில்க் த்ரெட் கூட எடுத்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 லேயர்ஸ்க்கு நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. இந்த மாதிரி சுகர் பீடு வந்து நான் 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் சிங்கிள் பீடாக வேணால் சிங்கிள் பீடாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டோனு. செயின் ஸ்டோனும் நான் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணாமல் 2 ஸ்டோன் சேர்த்து நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி அது லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். எண்டில் வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் லேயரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுகர் பீட் தான். சுகர் பீட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 3 பீட் 4 பீட் யூஸ் பண்ணலான்னு கேட்குறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன். எப்போவுமே சுகர் பீட் வந்து சிங்கிள் பீட் இல்லைனா டபுள் பீட் தான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஃப்ரேமில் வந்து ரிமூவ் பண்ணதும் அது வந்து நல்லா இருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா கட் பீடு. கட் பீடு வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கட் பீடு டபுள் பீடாலாம் கொடுக்கக்கூடாது. சிங்கிள் பீடாக ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு சம்கி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கட் பீட். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து தான் நம்ம வந்து டர்ன் பண்ணணும். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். லாக் ஸ்டிச் கொடுக்காம டர்ன் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக எத்தனை பீட் தள்ளி உங்களுக்கு அடுத்த ஃப்ளவர் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கண்டினியூஸாக அந்த எண்ணிக்கையிலே இருக்கணும். இப்போ நீங்கள் 4 பீடு தள்ளி வைக்கிறீங்கன்னா 4 பீட் தள்ளி வைக்கணும். 5 பீட் தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா 5 கட் பீட் தள்ளி வச்சு தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே டிசைன் கொடுக்கணும். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த புட்டாஸ் டிசைன் வந்து கொடுக்குறேன். புட்டாஸ் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேப்பில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 1 இன்ச் 1.5 இன்ச் 2 இன்ச் 2.5 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து ரவுண்டாக உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கிளிப் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நம்ம நார்மல் நீடில் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இதே நீங்கள் நார்மல் நீடில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஆரி நீடிலில் கூட நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கிளிப் ஸ்டோனுங்கும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுப்போம். இது வந்து ஒட்டலாம் முடியாது. ஒட்டினா வந்து இது ரொம்பலாம் ஸ்டிஃபாக நிற்காது. ஏன்னா வந்து இது வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது இதை தைச்சா தான் நமக்கு வந்து அது கரெக்டாக வரும். நம்ம வந்து ஃபுல்லாகவே சுற்றி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் கொடுக்குறேன். இதை விடையும் நெருக்கமாக நம்ம வந்து கொடுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்குறேன். அதனால தான் அந்த இடையில வந்து கேப் தெரியுது. கேப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் நெருக்கமாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ரவுண்ட் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நெருக்கமாக கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவே நம்ம வந்து அதாவது ஈக்குவல் கேப்பில் இருக்கணும். கேப்புமே ஒன்று சின்னது ஒன்று பெருசுன்னு இல்லாமல் ஈக்குவல் கேப்பாக இருந்தால் தான் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவுமே ஃபஸ்ட்டு ஒரு சம்கி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 கட் பீட் வச்சு நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். நான் வந்து கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து சுகர் பீட் வந்து எடுத்துக்கலாம், டியூப் பீட் எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கலர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா மைக்ரோ கட் பீட் இருக்குது, அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணும்போது நெருக்கமாக கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இதே டிசைன் தான் நான் வந்து பேக் நெக்குக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஃப்ளவர் டிசைனும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதே சேம் ப்ரொசீஜரில் நம்மளோட பேக் நெக் நம்ம வந்து பார்க்கலாம். அதுவுமே நம்ம இதே தான் பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ஃப்ளவர் மட்டும் பேக் நெக்கில் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அங்கங்கேயும் ஒன்று ஒன்று கொடுக்காம கொஞ்சம் அந்த பேக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். லேயர்ஸ் வந்து பாருங்கள், அதே சேம் லேயர்ஸ் தான். ஃபஸ்ட்டு 3 லேயருக்கு த்ரெட் ஒர்க்கு, சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு, கட் பீட் கொடுத்து அந்த ஃப்ளவர் ஷேப் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த புட்டாஸ் மாதிரி ஃபுல்லாகவே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாடலில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட ஸ்லீவ் டிசைன் வீடியோ வந்து இந்த வீடியோட எண்டில் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.